ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி அவங்க கீதாவை பார்க்குறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு, தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கீதா சொல்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி நடந்து போச்சுது, தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லிடலாம் நம்பிக்கையோடு இருந்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி கீதா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், ஆமாம் துங்காங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னாச்சு கீதா, துங்கா யாருன்னு சொல்லி தானே கேட்டேன், ஏன் அதுக்கு உங்கள் முகமே இந்த அளவுக்கு மாறுது, ஏன் என்னாச்சு, அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது அப்போ கீதா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் மறைச்சி எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னை பற்றின எல்லா உண்மையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுது அப்படிங்கவும் கீதா எல்லா கதையும் கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய தங்கச்சியும் துங்காவோட தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுனாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, துங்கா ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஆனால் அவன் ரொம்ப நல்லவனே கிடையாது, சரி அவன் தம்பிக்காரன் அது நல்லவனாக இருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவன் தம்பிக்காரன் என் தங்கச்சி மேலே உண்மையான லவ்வே வைக்கல, சொல்ல போனாக்கி அவளை நாசம் பண்ணுறதுக்காகவே அவனை லவ் பண்ணின மாதிரி அவன் நடிச்சிருக்கிறான், ஆனால் இது தெரியாமல் என் தங்கச்சி அவன் கூட பழகுனான், அவன் நல்லவன் இல்லை, அவன் ஒரு அயக்கியன்னு நான் எவ்வளவோ என் தங்கச்சியை எடுத்து சொன்னான், ஆனால் அவன் என் பேச்சை கேட்குறதாவே இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவன் ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை அழைச்சிட்டு போய் என் தங்கச்சி நாசம் பண்ணிட்டான். அந்த நேரத்தில் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச என் தங்கச்சி எப்படியாவது அவன்கிட்ட காப்பாற்றலான்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே எல்லாமே கைமீறி போச்சுது. இந்த போராட்டத்தில் என் தங்கச்சி ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு அவனை குத்தி அவன் தீர்த்து கட்டிட்டா அப்படிங்கிறாங்க. இந்த பழியை தான் நான் ஏற்றுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது என் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு பெரிய கதை இருக்கா, இவ்வளோ சோகத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ கீதா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் இது எல்லாமே என் தங்கச்சிக்காக தான் நான் பண்ணேன். அப்போ கார்த்தி கேட்குறாங்க, சரிங்க இப்போ உங்கள் தங்கச்சி எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது என் தங்கச்சியை நான் ஒரு ஆசிரமத்தில் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க, அதனால் நான் தான் என் தங்கச்சியை ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து வளர்த்துனேன், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சிக்காக நான் உயிர் வாழ்ந்தே தீரணும், அதுக்காக தான் நான் போலீஸ்லேருந்து நான் தப்பிச்சு வந்தேன், ஏன்னா போலீஸ்காரங்க என்னை என்கவுண்டரில் போடுறதுக்காக இருந்தாங்க, நான் அவங்ககிட்ட இருந்து அதனால தான் தப்பிச்சு வந்தேன், தப்பிச்சு வரும்போது தான் நான் உங்கள் காரில் அடிப்பட்டு நான் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. கீதா உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சோகமான ஒரு கதை இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக உங்களை அந்த இதுலேருந்து நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி பண்ணுவீங்க, ஏற்கனவே தீபாவை காணலன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி நேரத்தில் நானும் உங்களுக்கு இடைஞ்சல இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது தீபா எப்போ உங்கள் வீட்டுக்கு வராங்களோ அப்பவுமே நான் அங்கேருந்து நான் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை கீதா இப்போ தான் எனக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே ஏற்பட்டிருக்குது, சொல்ல போனாக்கி நான் உங்களையும் உங்கள் தங்கச்சியும் இந்த இதுலேருந்து நான் காப்பாற்றுவேன், உங்களுக்காக நான் என்ன உதவினாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லவும் இதை கேட்டுட்டு கீதா அவங்க கண்ணீர் மல்க அவங்க கார்த்திக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யார் என்னன்னே தெரியாது, ஆனால் என்னுடைய கதை கேட்டதுமே எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது என்ன கீதா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிட்டீங்க, தீபா இல்லாத நேரத்தில் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என் கூட வந்தீங்களா, அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நர்ஸ் சக்தியை தான் காட்டுறாங்க. அவங்க வசந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தீபாவை எப்படியாவது அவங்க வீட்டில் கொண்டு ஒப்படைக்கணும், ஏன்னா தீபாவை சுற்றி நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லப்போ எப்படி நம்ம அவங்க தீபா யாருக்கிட்ட ஒப்படைக்க முடியும், அவங்க குடும்பம் பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கும்போது இல்லை தீபாவை காப்பாற்றி ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களா, அவங்களோட அட்ரஸை கொடு அப்படின்னு சொல்லும் போது இப்போ வசந்தி அவங்க அட்ரஸை கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸில் போய் சக்தி போய் பார்க்குறாங்க. அங்கே கற்பகம் இருக்கிறாங்க. அப்போ கற்பகத்திட்ட கேட்குறாங்க, தீபா பற்றின அவங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அவங்க ஃபேமிலியை பற்றி அப்படிங்கவும் அப்போ அது கற்பகம் சொல்கிறாங்க, தீபாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நேற்றுக்கு அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, தீபாவோட ஹஸ்பண்டு நான் தான் சொல்லிட்டு வந்தாங்க அப்படிங்கவும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சேன், சொல்ல போனாக்கி அவங்களுடைய ஹஸ்பண்டு போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் நேற்றுக்கு வந்தாங்களா, உண்மையிலேயே அப்போ தீபாவோட ஹஸ்பண்டு தான் வந்திருக்கிறாங்களா, நம்ம தான் அந்த ரவுடிங்கோட ஆளுக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும். கார்த்தியை கண்டுபிடிச்சி தீபாவை சக்தி ஒப்படைச்சிருவாங்களா, கீதாவையும் அவங்க தங்கச்சியும் இந்த கேஸில் இருந்து கார்த்தி காப்பாற்றுவாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.